என்னப்பா இந்த தடவை மேட்ச தோத்துக்கிட்டே தானே இருந்தீங்க. திடீர்னு பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது இடத்துல போய் உட்காந்துக்கிட்டீங்க. இப்படி வந்து எஸ்ஆர்எச்ச பார்த்து சொல்ற மாரி தான் இந்த ஐபிஎல் சீசன்ல திடீர்னு எஸ்ஆர்எச் வந்து வேற லெவல் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அதுவும் நேத்து டெல்லிய புரட்டி எடுத்துட்டாங்க. நேத்து மேட்ச்ல டெல்லி தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா ஏன்டா பவுலிங் சூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு நொந்து போற அளவுக்கு தான் எஸ்ஆர்எச் பேட்டிங்ல தெறிக்க விட்டாங்க. அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு வந்து கண்டினியூ ஆச்சு. இதுல ஹெட் கூட வந்து அவுட் ஆயிட்டாருங்க. ஆனா அபிஷேக் சர்மா நான் கடைசி வரைக்கும் நின்னு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு மனுஷன் 68 பால்ல 135 ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. இதுலயும் நான் பாரபட்சம் இல்லாம நான் 4 அடிப்பேன் 6 அடிப்பேன்னு சொல்லி 10 4 10 6ன்னு சொல்லி ஈக்குவலா மனுஷன் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டாப்லங்க. அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா இசான் கிசான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் அவரும் ரன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கிளாஸின் நானும் என் பங்குக்கு அதிரடி காட்டுவேன்னு சொல்லி நேற்று எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அதிரடின்னு பட்டை கிளப்பிட்டாங்க. இந்த ஒரு அதிரடினால நேத்து மேட்ச்ல 20 ஓவர் முடிவுல எஸ்ஆர்எச் வந்து 242 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, இதெல்லாம் பெரிய டார்கெட்டு. எங்க டெல்லி சேஸ் பண்ண போறாங்க. இருந்தாலும் டெல்லி டஃப் குடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து 10 நிமிஷங்க வேகமாவே வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும், நிதிஷ் ராணாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, நல்லா விளையாண்டுட்டு இருந்த கேஎல் ராகுல் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. சரி அதுக்கப்புறம் டெல்லி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருவாங்கன்னு நினைக்கும்போது, அப்பதாங்க டெல்லிக்கு எமனா ஈசான் மலிங்கா வந்தாரு மனுஷன். வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட்டு நிதிஷ் ராணாவோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல டேவிட் மில்லரே வந்து தூக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாம ஸ்டெப்ஸ், அசுடோஸ் சர்மான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டாருங்க. அதுக்கப்புறம் டெல்லினால ஒண்ணுமே பண்ண முடியல. ஹர்ஷ்துபே என்னோட பங்குக்கு நானும் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி, அவரும் அடுத்தடுத்து 3 விக்கெட்ட வந்து எடுத்தாரு. இதனால 20 ஓவர் முடிவுல டெல்லினால வெறும் 195 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்ச வந்து எஸ்ஆர்எச் ரொம்ப கம்ஃபர்டபுளா 47 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச வின் பண்ணது மூலமா எஸ்ஆர்எச் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது இடத்துல வந்து இருக்காங்க. இந்த ஒரு ஐபிஎல் சீசன்ல பஞ்சாப், ஆர்சிபி, எஸ்ஆர்எச் இவங்க 3 பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா வந்து இருக்கு. இதுலயே வந்து நமக்கு என்ன வைத்தறிச்சல்னா, நம்ம சிஎஸ்கே, எஸ்ஆர்எச் கூட ஜெயிக்கிற நிலைமையில தான் வந்திருந்தாங்க. ஆனா இந்த ஈசான் மலிங்க நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து சிஎஸ்கே வந்து தோற்கடிச்சிட்டாரு. இப்ப இந்த மேட்ச எஸ்ஆர்எச் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா வின் பண்ணதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மாவோட அதிரடியான பேட்டிங். செஞ்சுரி அடிச்சு மனுஷன் வந்து அசத்துனாரு. அதுக்கப்புறம் பவுலிங்லயும் நாங்க பட்டை கலப்போம்னு சொல்லி ஈசான் மலிங்கா 1 இல்ல 2 இல்ல 4 விக்கெட் எடுத்தாரு. ஹர்ஷ்துபேவும் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க. இதனால தான் இந்த மேட்ச எஸ்ஆர்எச் ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்தடுத்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.